சமூக ஊடகங்களில் தனக்கு கணக்கு எதுவும் இல்லை என்று நடிகர் அஜித் குமார் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமூக வலைதளங்களில் தனக்கு கணக்கு எதுவும் இல்லை என்று நடிகர் அஜித் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் பிரேம் இணைகிறார். பிரேம், தற்போது அஜித் இதனை தெரிவித்திருப்பதற்கு காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக விஷ்ணு, அதாவது நேற்று அவர் சார்பாக அவர் கையெழுத்திட்ட ஒரு அறிக்கை சமூக வலைதளங்களில் வெளியானது. அதாவது சமூக வலைதளமான முகநூல் பக்கத்தில் அவரது அறிக்கை வெளியானது. அதாவது அவர் இனிமேல் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பார் என்றும், இனிமேல் எல்லா கணக்குகளையும் தன்வசப்படுத்தி தானே எல்லா விதமான அறிக்கைகளையும் வெளியிடப் போவதாக சமூக வலைதளங்களில் தான் இணைவதாக ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அது முற்றிலும் தன்னுடைய இல்லை என்று இந்த ஒரு கடிதத்தில் அவர் சட்ட ஆலோசகர்கள் மூலமாக அனுப்பக்கூடிய இந்த ஒரு அறிக்கையின் வடிவமாக தெரிவித்திருக்கிறார். அதாவது நடிகர் அஜித் குமார் அவர்களின் சட்ட ஆலோசகர் நாங்கள் மேலும் இந்த நோட்டீஸை அவரது வலியுறுத்தலின் பேரிலும் மற்றது அவரது சார்பாகவும் நாங்கள் வெளியிடுகிறோம் என்று அவர் சார்பாக வெளியிட்டுள்ளார்கள். அது முதலாவதாக அவர் சொல்ல விரும்புவது, அவருக்கு அதிகாரப்பூர்வமாக சமூக ஊடக கணக்குகள் எதுவும் இல்லை என்றும், அவர் எந்த சமூக ஊடகங்களிலும் இணைய விரும்பவில்லை என்றும் திட்டவட்டமாக இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். சமூக ஊடகங்களின் எந்த ஒரு கருத்தையும் மற்றும் எந்த ஒரு ரசிகர் பக்கத்தையும் குழுவையும் அவர் ஆதரிக்கவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் சமூக ஊடகங்களில் சேரப்போவதாக கூறி வந்த இந்த போலி கடிதத்தை அவர் வெளியிடவே இல்லை என்றும் அவர்கள் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது முன்னர் அவர் வெளியிட்ட அறிக்கையானது பாஜக தரப்பில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட அஜித்தின் ரசிகர்கள் தங்கள் கட்சியில் சேரப்போவதாக தகவல்கள் பரப்பி வந்த நிலையில் அதை அவர் சுத்தமாக மறுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கை அஜித் எப்போதும் அறிக்கை வெளியிடுவது முழுக்க ஆங்கிலத்தில் மட்டுமே வெளியிடுவார். அவரது மேலாளர்கள் மற்றும் உதவி கொண்டு அதில் தமிழில் டிரான்ஸ்லேட் செய்து மற்ற ஊடகங்களுக்கு பகிரப்படும். அதே மாதிரியான இந்த கடிதத்தையும் அவர் சட்ட ஆலோசகர்கள் பேரில் இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். தவறான அறிவிப்பை வெளியிட்ட மற்றும் எங்கள் கட்சிக்காரர்களின் கையொப்பத்தை மோசடி செய்து குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான தேவையான மற்றும் பொருத்தமான சட்ட நடவடிக்கைகள் முடிந்தவரை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட விரும்புகிறார் என்று ஆணித்தரமாக இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விஷ்ணு, அஜித் மீண்டும் சமூக ஊடகத்தில் கணக்கு தொடங்க போகிறார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய செய்தி உண்மையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கிறது. அப்போது இந்த செய்தியை அண்மையில் யார் வெளியிட்டது அப்படின்றது குறித்து ஏதேனும் தகவல்கள் இருக்கா பிரேம்? நிச்சயமாக, அதாவது ஒரு தரப்பில் வேறு ஒரு ரசிகர் மூலமாக இந்த தகவல்கள் பரப்பப்பட்டு இருக்கும் என்று ஒரு சிலர் குறிப்பிட்டு வருகின்றனர். அதாவது அஜித் விஜய் மோதல், ரஜினி கமல் அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட மோதல்கள் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து நடைபெற்று வரும். அப்படியான ஒரு தாக்கத்தின் பேர் தான் அஜித் பெயரை வைத்துக் கொண்டு, அஜித் கையெழுத்தை வைத்துக் கொண்டு இது மாதிரியான போலியான ஒரு அறிக்கையை அவர் சமூக ஊடகத்தில் இணையப் போவதாக ஒரு தகவலை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவரது சட்ட ஆலோசகர்கள் பேரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு, பிரேம், அந்த பப்ளிக் நோட்டீஸ்ல நம்ம பார்க்க முடிகிறது, நிறைய விஷயங்கள் அதில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன? அதனுடைய சாராம்சம் என்ன? அதாவது முக்கியமாக 3 சாராம்சங்களை அஜித் குமார் அவர்கள் வலியுறுத்த விரும்புகிறார். அதாவது மக்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறார். அவருக்கு அதிகாரப்பூர்வமான சமூக ஊடக கணக்குகள் எதுவும் இல்லை என்று திட்டவட்டமாக கூறுகிறார். அவர் எந்த சமூக ஊடகங்களையும் இணைய விரும்பவில்லை. அதுதான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. சமூக ஊடகங்களின் எந்த ஒரு கருத்தையும் மற்றொரு எந்த ஒரு ரசிகர் பக்கத்தையும் குழுவையும் அவர் ஆதரிக்கவில்லை. மீண்டும் சமூக ஊடகங்களில் சேரப்போவதாக கூறி வந்த இந்த போலி கடிதத்தை அவர் வெளியிடவே இல்லை அப்படின்ற ஒரு சாராம்சத்தை தான் அவர் திட்டவட்டமாக வெளியிட்டிருக்கிறார். விஷ்ணு, நன்றி பிரேம், உங்களுடைய தகவல்களுக்கு. சமூக வலைதளங்களில் தனக்கு கணக்கு இல்லை என்று நடிகர் அஜித் குமார் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்டோம்.